இந்த சித்திரை மாத பிரதோஷத்துல நந்தி பகவான் வழிபாடு இவங்க செய்யும் போது உயிரோட இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சரி, கோவில்ல சிலையா இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சரி செய்யும் போது அவங்களுக்கு சிவபெருமானே ஒரு மிகப்பெரிய சிவபெருமானே பார்க்கும்போது இன்ஃபினிட் தெய்வம் தான் அவரு. ஏன்னா முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரியான ஒரு நிலைக்கு போகும். அவங்களுடைய ஆன்மாவும் அதே ஒரு நிலைக்கு போகும். ருத்ராட்சம் கண்டிப்பா இவங்க யூஸ் பண்ணி ஆகணும். மாலையா அணிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஜபமாலை மாதிரி, நான் சொன்ன ஜபமாலை மாதிரி வாங்கி யாருக்கு எங்க நோ இல்லைன்னு சொல்லணுமோ அதை சொல்லியே ஆகணும். அதை சொல்லாதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இவங்களுக்குள்ள இப்போ வாழ்க்கையை முடிஞ்சு போற அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ இனிமே வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. மேம், வரப்போற மே மந்த் 14ஆம் தேதி பிரதோஷம் வருது. அதுவும் முக்கியமா சொல்ல போனா சித்திரை மாதமே வருது. சித்திரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கோலாகலமா கொண்டாடுற மாதம். அதுவும் இந்த பிரதோஷம்ங்கும்போது சிவன் வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயம் அதிகமாவே இருக்கும். சாரா மாமா பொறுத்த வரைக்கும் சிவனோட மெசேஜை கண்டிப்பா நாங்க கேட்டு போகாம இருக்க மாட்டோம். இந்த பிரதோஷத்துக்கு சிவன் தர மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த சித்திர மாதத்துல வரக்கூடிய சிறப்பான பிரதோஷத்துல அந்த சிவபெருமானே நமக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் மூலயமா ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு அறிவுரையும் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சிவபெருமான மனசுல நல்ல வேண்டிக்கிட்டு, இப்போ நான் ஒரு 3 பயல் செலக்ஷன் காட்ட போறேன். அதுல 3த்தை ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 3 விதமான பயலுக்கும் 3 விதமான கேள்விகளை வச்சு கூட 3 பயலும் இந்தந்த கேள்விக்கு இந்த கிறிஸ்டல் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன ஒரு விடை கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ அவங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 கிரீன் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலையோ இல்ல 3 கிறிஸ்டல் 3 கேள்விக்கோ செலக்ட் பண்ணிக்கலாம். மேம் சொன்ன மாதிரி 3 கிறிஸ்டல் சொல்லியிருக்காங்க. உங்க மனசுக்கு தொட்ட மாதிரி சிவன் இந்த கேள்விக்கு எனக்கு இது கண்டிப்பா அவர் சொல்லி ஆகணும், அவர் இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்தே ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச ஃபைல் நம்பரை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கான மெசேஜ் மேமுக்கு சொல்ல போறாங்க. மேம், ஃபைல் நம்பர் 1க்கு சிவன் தர மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க மேம். ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ். சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, பிரதோஷம்னாலே நந்தி பகவான் வழிபடுவோம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரதோஷத்துல தவறாம சிவனை வழிபடுறாங்களோ இல்லையோ அந்த நந்தி பகவானை வழிபடணும். அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி உருவ சிலைகளை தான் நம்ம வழிபடணும். அது வழிபடுறது மட்டும்தான் நம்மளுக்கு சுபிக்ஷம் அப்படின்றது கிடையாது. நம்ம வீடு தேடி வர ஒரு பசு இருக்கட்டும், ஒரு காளையா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு உணவு அளிக்கலாம். அவங்கள நம்ம அவங்கள ஹார்ம் பண்ணாம பார்த்துக்கலாம். இதை செய்யும் போது கூட கோவில் போய் வழிபட முடியலனாலும் கண்டிப்பா அந்த நந்தி பகவானுடைய சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு டைரக்டா இருக்கும். அப்போ எப்படியெல்லாம் இவங்களால அந்த நந்தி பகவானை வழிபட முடியுதோ அந்த வகையில அவங்க வழிபடணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இந்த சித்திரை மாத பிரதோஷத்துல நந்தி பகவான் வழிபாடு இவங்க செய்யும் போது உயிரோட இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சரி, கோவில்ல சிலையா இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சரி செய்யும் போது அவங்களுக்கு சிவபெருமானே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க பிளெஸிங்ஸ் கொடுத்தே ஆவாங்க அப்படின்றதும். அண்ட் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மன குமுறல் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையில நான் சிக்கிட்டு இருக்கேன், என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு இருந்தாங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ராட்ச மாலையை வாங்கி 108 இல்ல 54 ருத்ராட்சம் கொண்ட அந்த மாலையை வாங்கி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை தான் நம்மளுக்கு அந்த கவுண்டிங். அது 54 முறை 108 முறை ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை இவங்க தினமும் கூட அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல உட்காந்து பண்ணலாம். இல்ல ஏர்லி மார்னிங்கோ இல்ல பிஃபோர் பெட் டைம்.
தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல அவங்க இந்த மந்திரத்தை இந்த மெத்தட்ல அவங்க உச்சரிச்சு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய ஆசி கிடைக்கும். இவங்க எதுல இருந்து விடுபட முடியலன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டே ஆவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இதுவும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு மனசுல ஏதோ ஒரு பாரமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ருத்ராட்ச மாலை எடுத்துட்டு 108 தடவை இல்ல 58 முறை வந்துட்டு நீங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்றது சிவன் தர ஒரு மெசேஜாவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரப்புற பிரதோஷம் அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து நந்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சிவன் வந்து தந்திருக்காரு. ஸோ ஃபைல் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஃபைல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வரப்போற சித்திர பிரதோஷத்துக்கு வந்துட்டு ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ்னு சொல்லுங்க. ஃபைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய பிரதோஷத்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 இவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ். ஃபைல் நம்பர் 2க்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ், இவங்க வந்து சிவனை மட்டும் வழிபடாம இந்த சொரூபத்தை வழிபடணும், அர்த்தநாரீஸ்வரர் சொரூபத்தை வழிபடணும். இந்த சொரூபத்தை வழிபடும் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இன்ஃபினிட் வாழ்க்கையா மாறும். இந்த இன்ஃபினிட்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வரம், பாசிட்டிவ். இது ஏன்னா எதுவுமே ஒரு முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும். கெட்டது வரும், கெட்டது வந்தாலும் அது ஒரு பாடமா அமைஞ்சிரும். நல்லது வரும், அது ஒரு மிகப்பெரிய நன்மையா முடியும், அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இப்படி வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. அது ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும் அண்ட் அதுதான் வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு. ஸோ அப்படியான ஒரு இன்ஃபினிட்டான ஒரு வாழ்க்கை சிவபெருமானே பார்க்கும்போது இன்ஃபினிட் தான், இன்ஃபினிட் தெய்வம் தான் அவரு. ஏன்னா முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து போகும், அவங்களுடைய ஆன்மாவும் அதே ஒரு நிலைக்கு போகும். இப்ப இவங்க அந்த இன்ஃபினிட் வாழ்க்கை கிடைக்கணும்னா அர்த்தநாரீஸ்வரரை இவங்க தொடர்ந்து வழிபடுறதும் அண்ட் ருத்ராட்சம் கண்டிப்பா இவங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். மாலையா அணிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஜபமாலை மாதிரி நான் சொன்னேன், ஜபமாலை மாதிரி வாங்கி ஜபம் பண்ணாலும், அதாவது ஜபம்ன்றது தமிழ் வார்த்தை தான், உடனே வேற ரிலிஜியஸ்க்கு போக வேண்டாம். ஸோ மந்திரங்கள் உச்சரிச்சு தியானம் பண்ணாலும் சரி, இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, கொஞ்சம் டஃப்பாக இருக்கு, என்னால் கழுத்தில் மாட்டிக்க முடியாது, வேர் பண்ண முடியாது, என்னால் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண முடியாதுன்னா சிம்பிள் ஒரு 5 முக ருத்ராட்சை பியோர் ருத்ராட்சையை வாங்கிட்டு சிவபெருமான் கோவிலில் வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி தர சொன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லை மண் டம்ளரே இப்போ இருக்கு, அதுல ஒரு தண்ணி எடுத்து வச்சு நம்மளுடைய பூஜை அறையோ இல்லை பாசிட்டிவான இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அங்கே வச்சுட்டு அந்த தண்ணி உள்ள இந்த ருத்ராட்சியை போட்டு வச்சிடணும். டெய்லியும் நைட்டு போட்டுட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டாலே போதும். இதை வந்து ரொட்டீனாக டெய்லியும் செஞ்சாலே போதும். இவங்க உடலுக்குள்ளேயும் சரி, இவங்க ஆன்மாவுக்குள்ளேயும் சரி இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் டீடாக்சிஃபை பண்ணிடும் இந்த ஒரு ருத்ராட்சம். அதாவது கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்திடும். இந்த விஷயத்தையாவது பண்ணணும் அப்படின்றாரு. இல்லை மாட்டிக்க முடிஞ்சா கழுத்துலையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ருத்ராட்சை அவங்களுக்கு சுத்திகரிப்பு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க ஓம்ன்ற அந்த வார்த்தையை எப்பவுமே காதுல கேட்குற மாதிரியோ இல்லை மனசுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் சொல்ற மாதிரியோ உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை வீட்லயாவது ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஓம்ன்ற ஸ்லோகனை. இதனாலையும் அவங்களுடைய வீட்லையும் அவங்களுக்கும் ஒரு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷன், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணா அவங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பா சிவபெருமான் ஒரு இன்ஃபினிட்டான வாழ்க்கையா மாத்தி கொடுப்பாரு அப்படின்றதுதான் சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ருத்ராட்சை நீங்க கழுத்துல அணைய முடியல அப்படின்னாலும் ருத்ராட்சத்தை வந்து பூஜை பண்ணி நீங்க பூஜை அறையிலையும் இல்லை நீங்க வந்துட்டு அடிக்கடி வந்து யூஸ் பண்ற ஒரு இடத்துலையும் வந்துட்டு வச்சு சிவபெருமானை வந்து நீங்க மனசார வந்து வேணும் அப்படிங்கிறது சிவபெருமான் உங்களுக்கு தர மெசேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல ஏதோ பாரமா நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரியும் ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை காதுல கேட்கிற மாதிரியும் இருந்தாவே போதும் அப்படின்ட்டு இந்த ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவன் தர மெசேஜாவே இருக்கு. ஃபைல் நம்பர் 2 நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் 2 ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
மேம் இந்த வரப்போற சித்ரா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான பலன்கள் என்ன? சிவன் தர மெசேஜ் என்ன மேம்? ஃபைல் நம்பர் 3 கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய சித்திரை பிரதோஷ மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ். இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடலாலையும் மனதாலையும் ஒரு மிகப்பெரிய அவதிக்குள்ளா இருக்காங்க. நிறைய பேருக்கு எதுக்கு வாழ்றோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. உணர்வு ரீதியா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உன்னை நான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால நீ இமோஷனலா இந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள போகக்கூடாது. கண்டிப்பா நீ வந்து வாழணும். ஸோ அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கோ, மற்றபடி உனக்கு எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீ ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கணும். இமோஷனல் கண்ட்ரோல் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம்ஸை கொடுக்கும். அப்போ இமோஷனல் கண்ட்ரோலை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சிவபெருமானை வழிபடும் போது இந்த ஒரு விஷயம் அவங்க கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்றது சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ். இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும், ஒரு புதிய விஷயங்களை செய்யணும்னு இருக்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு அது ஒரு டைவர்ஷன் தர மாதிரி வேற ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதற்கு விநாயக பெருமானை வழிபட்டு அவர் பாதம் தொட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா அது நல்ல விதமா முடியும். அதுல வரக்கூடிய பிளாக் எதுவா இருந்தாலும், தடைகள் எதுவா இருந்தாலும் விநாயக பெருமான் கண்டிப்பா அந்த தடையெல்லாம் வந்து நீக்கிடுவாரு. ஸோ அப்போ விநாயகர் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதும், அண்ட் இனிமே இவங்க இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துல மாட்டக்கூடாதுன்னா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்போட ஃபாலோ பண்ணணும். யாருக்கு எங்க நோ இல்லைன்னு சொல்லணுமோ அதை சொல்லியே ஆகணும். அதை சொல்லாதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இவங்களுக்குள்ள இப்போ வாழ்க்கையே முடிஞ்சு போற அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ இனிமே யாருக்கா இருந்தாலும் இவங்களால முடியாதுன்னா நோ இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லி பழகிக்கணும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணா போதும். இப்போ என்ன மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துல இருந்தாலும் அதுல இருந்து சிவபெருமான் அவங்கள மீட்டு கண்டிப்பா கொண்டு வருவாரு அப்படின்றதுதான் சிவபெருமான் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு பொதுவா எல்லாருமே சொல்ற விஷயம் தான். எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லி பழகுங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கும் அதே தான். நோ சொல்லணும்னா கண்டிப்பா நோ சொல்லிடுங்க. வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்குனவங்களும் இல்லை, நீங்களே என் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி நீங்களே நினைச்சிருந்தாலும் சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் உங்களை தாங்கி இருக்காரு அப்படிங்கிற மெசேஜை இந்த 3 செலக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சிவன் தந்திருக்காரு. அது இல்லாமல் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஃபைல் நம்பர் 3 நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் வந்து மறக்காம வந்துட்டு ஃபைல் நம்பர் 3 ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மெசேஜை நீங்க சொல்லிடுங்க. மேம் எல்லா மாதங்களையும் அந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவனோட மெசேஜ் வந்து எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த பிரதோஷத்துக்கும் இது மாதிரி சிவன் மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாராகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.